ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போலாமா? இந்த வீடியோ சனிக்கிழமை எடுத்தது. சனிக்கிழமை ஒரு 5:30 மணிய போல தங்கச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போய் அவளையும் கூட்டிட்டு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போறோம். ஒரு 5:30 மணிக்கு மேல தான் வீடியோ எடுத்தேன். ஆனா எவ்ளோ வெயில் இருக்கு பாருங்களேன். இப்ப வந்து வெயில் அதிகமா இருக்கு. 6 மணி 6:30 ஆயிருது இந்த வெயில் வந்து கம்மியாறதுக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. எல்லாரையும் கூட்டிட்டு பஸ்ல தான் கிளம்புனோம். எங்க ஊர்ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிரலாம். போயிட்டு அங்க ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கும். பக்கத்திலேயே வந்து ஒரு காளியம்மன் கோவிலும் இருக்கு. 2 பக்கமே சாமி கும்பிட்டு ரிலாக்ஸா வந்தோம். திடீர்னு கோவிலுக்கு போகணும்னு தோணுச்சுன்னு தங்கச்சி போலாமான்னு கேட்டா, சரின்னு சொல்லி எல்லாருமே கிளம்பி வந்துட்டோம். அப்படி காளியம்மன் கோவில்லையும் சாமி கும்பிட்டு, அங்கன கொஞ்ச நேரம் 2 பேரும் குட்டீஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களையும் விளையாட விட்டுட்டு, ஒரு 6:30 மணி 7 மணி இருக்கும் நாங்க வீட்டுக்கு கிளம்பும்போது. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அன்னைக்கு. ஒரு மாரி கோவிலுக்கு போனாவே மனசுக்கு அமைதியா ஒரு மாரி காமா இருக்க மாரி இருக்கும். போயிட்டு வந்து தங்கச்சி வீட்லயே அன்னைக்கு வந்து டின்னர் முடிச்சுட்டு போயிரலான்னு சொல்ட்டு, தங்கச்சி வீட்ல தான் இருந்தோம். என் தங்கச்சி தான் சமைச்சா. ஆல்ரெடி சமைச்சு வச்சுட்டு வந்துட்டா. கொஞ்சம் சாப்பாடு கிளறது மட்டும் இருக்குதுன்னு சொல்ட்டு, சாப்பாடு கிளறிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வீட்லயே அவளா ரெடி பண்ணாளாம். ரொம்ப சூப்பரா வந்து இருந்துச்சு. சாப்பாட்டுல வந்து வடகம் போட்டிருந்தா. அப்புறம் எல்லாரும் ஃபேமிலியா உட்காந்து சாப்ட்டுட்டு, அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்ட்டுட்டு இருந்தோம். தங்கச்சி வீட்ல இருந்து எங்க வீட்டுக்கு போறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் டைம் எடுக்கும். ஒரு 8:30 மணிய போல தான் வீட்டுக்கு கெளம்புனோம். துணியெல்லாம் அப்படியே எடுத்து போட்டுட்டு போயிட்டேன் துவைச்சதெல்லாம். தம்பி வந்ததுமே "நான் மடிச்சு வைக்கிறேம்மா" அப்படின்னு சொல்லி பொறுப்பா மடிச்சு வச்சுட்டு இருந்தாரு.